அருமையான வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமியும் வியாழக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. அருமையான விஷயம். மாலை நேரத்தில் போய் காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க. குரு ஓரை இரவு 8 to 9. நீங்கள் 8 மணிக்கு தான் சிவன் கோயிலில் சாத்துவாங்க. காலபைரவருக்கு தான் கடைசி பூஜை நடக்கும். 8:15 தான் கோயிலெலாம் சாத்துறாங்க. ஒரு 7:30க்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அங்கே காலபைரவருக்கு தான் கடைசியாக பூஜை செய்வார்கள். ஏன்னா அவர் தான் காவலாளி. அவர்கிட்ட பூஜை பண்ணிட்டு வந்தால் கோயிலே பூட்டுறாங்க. காலபைரவர்கிட்ட போய் அஷ்டமி தினம் வியாழக்கிழமை நீங்கள் போய் சாயம் போடுங்க. ஏன்னா குரு வியாழக்கிழமை குரு உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக குருதட்சிணாமூர்த்தி இருப்பார். குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சொக்கநாதனே அங்கே இருப்பார். சொக்கநாதரை கும்பிட்றீங்க, அப்படியே காலபைரவரை கும்பிட்றீங்க, குருதட்சிணாமூர்த்தி நீங்கள் கும்பிட்றீங்க, கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே முருகன் சன்னதி இருக்கும். குருவாய் அருள்வாய் வடிவேல் முருகா அப்படின்னு அவரை போய் ஒரு பாட்டை பாடி அவரை போய் சந்தோஷமாக சாமி முட்டுவாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள் அடக்கம். அந்த இறைவன் நமக்குள் அடக்கம். இறைவன் நம்முள்ளே இருக்கிறார். குருதட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கல்லை மாலை வாங்கி போடுங்க.